வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிக்கால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 17வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 7th மார்ச் நைட்டு 7:30 லக்னோ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இது லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச். ஸோ இந்த மேட்சும் அவங்க வின் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை தக்க வச்சுப்பாங்க. டைரக்ட்லி குவாலிஃபை இன்டு தி ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. அண்ட் தென் குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இருக்க ரெண்டு மேட்சும் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க 99.9% அவங்க எலிமினேட்டருக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ இங்கே ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டெய்லி எப்படி டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டீம், டெமோ டீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் லக்னோ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்க போகுது. லக்னோவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்காக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் தென் பிட்ச் யூஸ் பண்ண ஸ்லோ ஆகிடும். அதன் காரணத்தினால செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது தான் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணுவாங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ற டீம் 165+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சேஸ் பண்றதுக்கு. அதுவே 150 பிலோ தான் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 4 மேட்சஸ், அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 3 மேட்சும், குஜராத் ஜெயின்ஸ் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும், இந்த சீசனா இருக்கட்டும், டெல்லி கேபிட்டல்ஸ் தான் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி நான் ஸ்மால் லீக்ல பிளே பண்றேன், ரெகுலரா நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னா பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப 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 பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணா போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நான் ஸ்டார்ட் பண்றேன் பூம் 11ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற கான்டெஸ்ட்ல மட்டும் ரெகுலரா பிளே பண்ணீங்க 99% உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கான்டெஸ்ட்னா 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எந்த அமௌண்ட் வேணா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 560 ரூபா கான்டெஸ்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிளே பண்றீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை 2ஆ ஸ்பிளிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 1000ம் செகண்ட் பிரைஸுக்கு 1000ம் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாவே இங்க 4 மெம்பர்ஸ் தான் பிளே பண்ண போறாங்க. இந்த 4 மெம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. 4 பேர்த்துல கண்டிப்பா நம்ம டீம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல ஏதோ ஒரு பிளேஸ் வந்துடும். ஸோ ஈஸியா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் இருக்கணும், அது இல்லாம ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அந்த ஒரு அடிப்படையில இந்த கான்டெஸ்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான கான்டெஸ்ட். ரெகுலரா நீங்க பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் முடியும். பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அதனாலதான் இந்த ஆப்பையும் நான் இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். அண்ட் தென் இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். டெல்லி பொறுத்த வரைக்கும் மெக் லேண்டிங், சஃபாலி வர்மா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜெமிமா ரோட்ரிஜஸ், மெரிசானா கேப், அனபல் சதர்லாண்ட், ஜெஸ் ஜோனசன், சாரா ப்ரூஸ், நிக்கி பிரசாத், சீகா பாண்டே, மணிமின்னோ, என் சரணி. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பொறுத்த வரைக்கும் சீகா பாண்டே 1, மணிமின்னோ 2, சரணி 3, அனபல் சதர்லாண்ட் 4, மிர்சானா கேப் 5 அண்ட் தென் ஜெஸ் ஜோனசன். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க. இதுல மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிர்சானா கேப் 1, அனபல் சதர்லாண்ட் 1, சீகா பாண்டே
இவங்க 3 பேரும் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ் பவுலர்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வராங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மணிமின்னு ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், சரானி 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் தென் ஜெஸ் ஜானசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னரோட வர போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இதுல மெரிசானா கேப் 4 ஓவர், அனபல் சதர்லாண்ட் 4 ஓவர், ஜெஸ் ஜானசன் 4 ஓவர் அண்ட் தென் சீகா பாண்டே 3 ஓவர், 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல மணிமின்னோட்டு இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் சரானிட்டு இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே நம்ம குஜராத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பெத் மூனி, டி ஹேமலதா அண்ட் தென் ஹார்லின் டியோல், ஆஸ்லி கார்னர், டி டோட்டின், பி லிச்ஃபீல்ட், ஃபுல்மானி, கௌதம், எம் சிங், டி கன்வர், பிரியா மிஸ்ரா. இதுதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவரால எத்தனை ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்கன்னா பிரியா மிஸ்ரா 1, கன்வர் 2, எம் சிங் 3, கௌதம் 4, ஆஸ்லி கார்னர் 5, டி டோட்டின் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட குஜராத் ஜெயின்ஸ் வர போறாங்க. இதுல மீடியம் ஃபேஸ் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் டி டோட்டின் 1, மேக்னா சிங் 2 அண்ட் தென் கௌதம் 3. ஓவராலா இவங்களும் 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக்ல ஆஸ்லி கார்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல தனுஜா கன்வர், லெக் பிரேக் ஸ்பின்னர்ல பிரியா மிஸ்ரா. ஓவராலா 6 பவுலிங் யூனிட். இதுல அதிகப்படியான ஓவர் பொறுத்த வரைக்கும் டி டோட்டின் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஆஸ்லி கார்னர் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் கௌதம் இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்களே 11 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 9 ஓவர்ல எம் சிங் ஒரு 3 ஓவர், தனுஜா கன்வர் ஒரு 3 ஓவர், பிரியா மிஸ்ரா ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் இருக்கட்டும், ஸ்மால் லீக்ல நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 6 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த 6 பிளேயர்ஸுமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ மிர்சானா கேப், ஜெஸ் ஜோனசன், அனபல் சதர்லாண்ட், ஆஸ்லி கார்னர், டி டோட்டின் இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். இது இல்லாம பேட்டிங்ல மிர்சானா கேப் டாப் ஆர்டர்ல வராங்க, ஆஸ்லி கார்னர் டாப் ஆர்டர்ல வராங்க அண்ட் தென் டி டோட்டின் மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ்க்காக. அனபல் சதர்லாண்டும் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இவங்களும் மிடில் ஆர்டர்ல, இவங்களும் ஜெஸ் ஜோனசனும் வராங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ஸுக்குமே பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆவரேஜா வச்சுக்கிட்டாலும் இந்த 5 பிளேயர்ஸுமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல பேட்டிங்ல ஆஸ்லி கார்னர் ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துருவாங்க, மிர்சானா கேப் ஒரு 20+ ரன், ஜெஸ் ஜோனசன் அண்ட் தென் அனபல் சதர்லாண்ட் மிடில் வந்து ஒரு 15 ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டி டோட்டின் குஜராத் ஜெயின்ஸ் மிடில் வர போறாங்க, குயிக் ஆடிடுவாங்க. அவங்க பேட்ல இருந்தும் ஒரு 20+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் பெத் மூனி விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல இன்ஃபார்ம் பேட்டரா இருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ்க்காக. பார்க் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கீப்பர்லேயே ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. இது இல்லாம பேட்டிங் லெவலில் ஒரு 15 ரன், அதுல நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பவர் பிளேல. ஸோ அதன் காரணத்தினால இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆப்போசிட் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாரா ப்ரூஸ் அவங்களோட டவுன் ரொம்ப கீழே இருக்கு. அவங்களுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஸோ அவங்க கூட கம்பேரிசன் பண்ணும்போது பெத் மூனி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா எனக்கு தெரியுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே தேவைப்படுவாங்க. ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே இவங்களோட நாக் என்ன உள்ள வராங்களா ஒரு 15 இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாங்க. ஸோ கேப்டனுக்கான நாக் ஆடி கொடுத்துட்டு மற்ற பிளேயர்ஸையும் உள்ள செட்டில் ஆக வைப்பாங்க. அண்ட் தென் சீகா பாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா டெத்ல போல் பண்றாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டெல்லி கேபிட்டல் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சஃபாலி வர்மாவோ ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணணும். சேசிங்ல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு ஏர்லியா விக்கெட் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க சஃபரி வர்மாவை ட்ரை பண்ணுங்க. சேசிங் அப்படின்னா ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியா மிஸ்ரா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். பர்டிகுலர்லி குஜராத் ஜெயின்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இவங்கள ரிஸ்கா ஒரு 30% டீம்ல மட்டும் ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஹார்லின் டியோல் தேவைப்படுவாங்க. ஏன்னா இன்ஃபார்ம் பேட்டர், ரீசெண்ட் டைம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்தியன் டீமுக்காகவே நிறைய மேட்ச் ஓடிஏல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஐபிஎல்லையும் உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இவங்க பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் பிளஸ் ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜெமிமா ரோட்ரிஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டிங்ல உள்ள நின்னுட்டாங்க அப்படின்னா 30+ ரன் ஆடுவாங்க. இல்லைன்னா இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல கூட விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ஒரு 30% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல ஏதோ டீம்ல ரிஸ்கா கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பி லிச்ஃபீல்ட் மிடில் ஆர்டர். ஸோ பர்டிகுலர்லி குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 12 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வருவாங்க. குயிக்கா அவங்க பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா லிச்ஃபீல்ட ஒரு 60% டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது ஒரு 10% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. சேசிங்னு வரும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் டி ஹேமலதாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பெரிய அளவுல என்னது ஸ்கோர் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ சேசிங்ல உள்ள நின்று இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுமையா ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டி ஹேமலதா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வெரி ரேர் தான். ஸோ ரிஸ்க் எடுங்க. கிராண்ட் லீக்ல ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா டி ஹேமலதா வச்சுலாம் நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். அண்ட் தென் கௌதம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த 2 விக்கெட்டும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவும் பர்டிகுலர்லி கிராண்ட் லீக்ல. ஸ்மால் லீக் அப்படின்னா கௌதம் லிச்ஃபீல்ட் டி ஹேமலதாலாம் பெருசா நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஜெமிமா ரோட்ரிஜஸ் மட்டும் ஒரு ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ், அதாவது இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ், டிஃபரன்ஷியல் பிக் அண்ட் தென் மஸ்ட் பிக் பிளேயர், இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மெரிசானா கேப், ஆஸ்லி கார்னர், ஜெஸ் ஜோனசன் இவங்க 3 பேருமே சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க. இல்ல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அனபல் சதர்லாண்ட், டி டோட்டின், பெத் மூனி இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம T10 யூரோப்பியன் T10 இனிமே கவர் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கவர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க பதிவை பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.